வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஏர்பிளைன் ஸ்பாட்டிங்கா? ரைட்டு ப்ரோ, நல்ல பேர். சரி, இவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ஐஎம் S24 அல்ட்ரா யூசர் நவடேஸ் ஃபேஸிங் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ நார்மல் தேன் யூஷுவல். ரொம்ப கொடூரமாக ட்ரெயின் ஆகுதா? S24 அல்ட்ரா யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரியான கேள்வியை நான் என் தலைமை காமேஷ் ப்ரோட கேட்க மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட கேட்டேன்னு வைங்க, அவர் எப்பயுமே சொல்லுவார் பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு தான். ஓகே, அடுத்து என்னென்னா ஃபேஸிங் ஹை நெட்வொர்க் ஃப்ளக்சுவேஷன் இன் ஜியோ ஏர்டெல். ஓகே, இன் ஜியோ ஏர்டெல் இஸ் மோர் குட். ஓகே, நான் தான் தப்பாக படிச்சிட்டேன். மொத்தம் வந்த இன்ஃபர்மேஷனை லைட்டாக கொஞ்சம் வார்த்தை மறுபடி இப்படி தப்பாக படித்தோன்னா மொத்த மீனிங்கும் மாறிடுது. சரி, ஏர்டெல்லில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஆனால் ஜியோவில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. while using ஏர்டெல் பேட்டரி ட்ரெயின் இஸ் லிட்டில் பிட் பெட்டர். ஐ ஹவ் செக்டு ஆல் த ஆப்ஸ் இன் த சிஸ்டம் பட் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் ரன்னிங். சரி, பட் ஐ ஹாவ் அ டவுட் இன் தேர் டிவைஸ் அண்ட் பேட்டரி கேர் ஆப். It shows always different usage pattern daily. I think so. It's not a real time usage pattern. It shows for a formality. Okay, so அப்போ மொத்தம் என்னென்னா, சரி பேட்டரி என்னதான் யூஸ் ஆகிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் யூஸ் பண்ண மாதிரியே இல்லை, அது என்னமோ காட்டுது, சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எடுத்து முன் வச்சிருக்காரு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, பேட்டரி ரிலேட்டடாக டிவைஸ் கேரில் போயிட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்களை பார்த்து பேட்டரி லைஃப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா பண்ண முடியாத மாதிரி இருக்குது அதில் இருக்கிற டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது S24 அல்ட்ரா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூக்கெலாம் சொல்யூஷன் அப்படிங்கிறதே கொஞ்சம் பெயின்ஃபுல்லான சொல்யூஷன் தான். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி டிவைஸை ரீசெட் பண்ணி பாருங்களேன் அப்படின்றது தான் சஜஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, கிட்டத்தட்ட 1UI7 வரப்போகுது. ஆல்ரெடி பீட்டா வர இப்போது ஒரு சில ஏரியாஸில் வந்துருச்சு. ஸோ நமக்கும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு தோணுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரியா? அப்படி இல்லைனா இப்போதைக்கு ரீசெட், அப்படி இல்லையா 1UI7 பீட்டாக்கு போயிடுங்க, வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஃபீட்பேக்குங்க. ஜெகதீஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவா ப்ரோ, மை மதர் இன் லாஸ் ஃபோன் இஸ் Motorola G82 5G. Got the green line issue and did not visit Motorola service center thinking that there is no free screen replacement. I am in Bangalore and yesterday I visited them just to inquire the price of original display. To my surprise, they told screen replacement is free for G82 5G as well. So I was very happy and thought of informing our community as well. Motorola G82 5G free screen replacement for green line issue, but they asked me to wait for 10 days to get the replacement done. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். யாராவது மோட்டரோலா டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ்லேருந்து க்ரீன் லைன் இஷ்யூ இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுறது பெட்டர். அதை விட்டுட்டு வந்து ஒரு வேளை இவங்க ஃப்ரீயாக மாற்றி தர மாட்டாங்கன்னு நினச்சி நீங்கள் வெளியில் செலவு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், பண்ணி தந்தாங்கன்னா குட் அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காரு. குட். இப்போ யாருக்கெல்லாம் வந்து G52 G82 இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஃபோனில் லைன் இருக்கும், நீங்கள் வந்து அணுக வேண்டிய இடம் மோட்டரோலா சர்வீஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் டெண்டுல்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, ப்ரோ பாட் S23 FE at 28K. ஐம் அ பேசிக் யூசர், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, யூடியூப், நாட் அ கேமர். டே டு டே ஆக்டிவிட்டிக்கு இந்த டிவைஸ் ஓகே தான், ஆனால் தேவைப்படும் போது எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலை. எப்போ தேவையோ அப்போ மீட் பண்ணல, ரைட்டு. ஆல்சோ த டிவைஸ் ஃபீல்ஸ் வார்ம் வென் யூசிங் மொபைல் டேட்டா அண்ட் ஒயில் சார்ஜிங். வின்டர் சீசனில் கூட வார்மாக இருக்குது. சும்மா சம்மரில் நார்மலாக டிவைஸை யூஸ் பண்ணாலே வார்மாக ஃபீல் ஆகும். இந்த டிவைஸ் இன்னும் ஹீட் ஆகுமோன்னு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் இயர்ஸ் முன்னாடி வாங்கின டிவைஸ் இதை விட பெட்டராக பேட்ரி லைஃப் இருக்குது. ஆனால் இந்த டிவைஸ் ஏன் ஹாஃப் ஆஃப் பேட்ரி லைஃப்பில் வரலை ஓல்டு டிவைஸை கம்பேர் பண்ணும்போது? யூஸிங் ஒய்ஃபை இன் போத் டிவைஸ் மேக்ஸிமம், நாட் யூஸிங் இன்டென்சிவ்லி. சைனீஸ் எல்லோரும் டிவைஸை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏன் சாம்சங் இதை பண்ண முடியலை? இந்த டிவைஸை கேஷிஃபைல போட்டு வேறு மொபைல் வாங்கலாம்னு தோணுது. பட் சஜஸ்ட் மீ மொபைல் அண்டர் 30K. ஸோ இதுக்கு சிம்பிளுங்க. நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த S23 FE இப்படி தான் அப்படிங்கிறதுக்காக பல வீடியோ நம்ம போட்டுட்டோம். S23 FEயில் வந்து பேட்டரி லைஃப் இப்படி இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னன்னா 1UI மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற Exynos 2200 தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிவைஸை நம்ம என்ன தான் பண்ணாலும், எவ்வளோ தான் இந்த டிவைஸ்க்காக மெனக்கட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும், மேபி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா 60 Hz மாற்றுறது, பவர் சேவர் மோட் ஆன் பண்ணுறது, அப்புறம் யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டீப் ஸ்லீப்பில் போடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் பேட்டரி லைஃப்பை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் கிட்டத்தட்ட எப்படி ஃபீல் ஆகுது பாருங்களேன். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ண என்ன ஆகுதுன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வந்து டம் ஃபோனாக மாறுது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்வேன்னா, இந்த ஃபோன் இப்படி தான் ப்ரோ, சரியா? நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தாலும் சரி, மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டா, இந்த ரெண்டு கூட போதும். ஸோ இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து பேட்டரியில் கொஞ்சம் தண்டர் தான் செய்யும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி பழைய சைனீஸ் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய சைனீஸ் ஃப்ளாக்ஷிப்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் பேட்டரி லைஃப்பில் மாஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இப்போ 30K அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது Nord 4 இருக்குது. அப்புறம் வேணும்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நத்திங் டிவைசஸ் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. OnePlusல 11R இருக்குது.
அப்புறம் மேபி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆஃபரில் வந்து ஐகோன் A9 ப்ரோ கூட இந்த பட்ஜெட்டில் வரலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அதுவும் பேட்டரி லைஃப்பில் ரியல்மி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT60, அதே சமயம் OnePlusல வந்து பார்த்தீங்கன்னா Nord 4, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப்பில் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ஆகும். அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஓரளவுக்கு நல்லாவே டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ S23 யூஸரான நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த S23 FE மேபி உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது வித்துடலாம். இன்னும் லைட் யூசர் பேட்டரி லைஃப் பற்றி எனக்கு வருத்தமே இல்லை அப்படிங்கிற யார்கிட்டயாவது வித்துடலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி என்ன மெத்தட் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெட்டர் வந்து அங்கே போட்டுட்டு அவங்ககிட்டயே அந்த Nord 4 இருந்ததுன்னா அவங்ககிட்டயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் 512GB மாடல்லாம் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேயா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AI ஜெனரேட்டட் கமெண்ட். அப்போது இது வந்து யாரும் மனுஷன் போடலை, AI தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. எந்த பிராண்டுக்கு சார்பாக பண்ணியிருக்குன்னு தெரில, நீங்கள் யாராவது கண்டுபிடிச்சா சொல்லுங்கள். பிக்சல் ஹேஸ் பிராண்ட் பட் டஸ் நாட் ஹேவ் வேல்யூ. ப்ளீஸ் ஸ்டாப் மிஸ்லீடிங் ஆடியன்ஸ் இன்டு பையிங் கிராப். கூகுள் sold 6A without mentioning it has 60 Hz. Issues still persist in recent models like slow charging, network coverage, call recording, face unlock, etc. இதெல்லாம் பற்றி எத்தனை வீடியோவில் பேசிட்டேன் தெரியுமா? சில சமயங்களில் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரியான நபர்களை நான் பப்ளிக்கில் எங்கேயா மீட் பண்ணும்போது என்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துப்பேன். ஏன்னா அப்படி தானே இந்த அது என்னது ஒரு படம் ஒன்று வந்ததுங்க, ஏண்டா இப்படி அப்படி ஒரு சாங் இருக்குமே, அந்த மாதிரி தான் நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நினச்சி தான் பார்த்துக்க முடியும். எதுக்கு நோ ஆஃபன்ஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எவ்வளோ வீடியோவில் நான் பேசியிருப்பேன், 9 Pro வீடியோவில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பிக்சல் பைத்தியங்களுக்கு செட் ஆகும், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் வாங்குறவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமான ஃபோன் பிக்சல் கிடையாதுங்கிறத எத்தனை தடவை சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, அத்தனை தடவை சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் இப்படி 1-2 பேர் கிளம்பி வரும்போது எனக்கே புரியல. நீங்கள் பார்க்குறதே அந்த ஒரு வீடியோவாக தான் இருக்கும் போல், அதையும் முழுசாக பார்க்க மாட்டீங்க. ஏதாவது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே அரையும் குறையுமா அரைவே கடை வந்து ஏதாவது கமெண்ட் போடுறது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலையே. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்கும்போது லாங் டேர்மாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இக்னோர் அப்படிங்கிறாங்க. பட் என்ன பண்ணுறதுங்க, சில விஷயங்களை இக்னோர் பண்ணால் என்ன ஆகிடுதுன்னா யார் தான் இப்போ அவங்க கிட்ட சொல்லுவா? திரும்ப திரும்ப வருவாங்க. எல்லா வீடியோ கீழேயும் வந்து இதே கமெண்ட்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் தான் ஒரு சில வீடியோவிலே சொல்லிட்டேனே, இந்த கமெண்ட் படிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாயிடுச்சு. எல்லா கமெண்ட்டையும் நான் படித்து பார்ப்பேன். நிறைய ஃபீட்பேக்ஸ் அங்கே தான் நிஜமாக கிடைக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எவ்வளோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு நடுவில் இருக்க இந்த கமெண்ட்டை மட்டும் எப்படி ஸ்க்ரீன் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் மேபி AI வச்சு தான் ஸ்க்ரீன் பண்ணும் போல். இப்போ ஏஐயோட ஸ்மார்ட் ரிப்ளைஸ்லாம் நல்லா இருக்குது கமெண்ட் செக்ஷனில். நான் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னோட ஸ்டைல் ஆஃப் ரிப்ளை எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே ரிப்ளை பண்ணுது. நான் டேப் பண்ணேன்னா அந்த மெசேஜ் அப்படியே வந்துடுது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படியா இப்படி நான் கேட்பேன்ல, இஸ் இட் ப்ரோ ஆர் யூ இந்த மாதிரி எப்படின்னா இஸ் இட் ப்ரோ இஸ் த ஃபோன் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் நவ் அந்த மாதிரி நம்ம எதாவது கேட்போம்ல. ஜென்ரலாக நம்ம ஓட்ட இங்கிலீஷில் என்ன கேட்போமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து அது சஜஸ்ட் பண்ணுது. அதை தட்டி விட்டோன்னா அதுவே போய் உட்காந்துருது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தான் பண்ணுது. போகிற போக்கில் வந்து இப்போ எப்படி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, இனிமேல் AI வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானாக வரும் பட்சத்தில் சேனலை வந்து சேனல் கம்யூனிட்டி டேபை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏஐயோட உதவி உங்களுக்கு வேணுமா, ஜெமினி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் ஜெமினி கிட்டே இந்த பொறுப்பு விட்டுறலான்ற அளவுக்கு இருக்குது. எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற நண்பர், ஒய் டூ மோஸ்ட் ஐஃபோன் யூசர்ஸ் அவாய்ட் ஸ்விட்சிங் டு ஆண்ட்ராய்ட், வேர் இஸ் ஆண்ட்ராய்ட் லேக்கிங், நவடேஸ் மோர் ஐஃபோன் யூசர்ஸ் ஆர் எமர்ஜிங் இன் இந்தியா even though iPhone still offers 60 Hz display. What do you think about the potential impact of iPhone 17 having 120 Hz display on the 70K segment which is currently dominated by iPhones? இப்போது கீழே வந்து லாங் டைம் ஃபாலோவர்ஸ் வந்து நல்ல பதிலாம் சொல்கிறீங்க. ஐஃபோன் வந்து எப்பயுமே தேவையில்லைன்னு சொல்கிறது கிடையாது. பார்க்க போனால் இப்போ இந்த வீடியோவையும் ஐஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஐஃபோன் வந்து வீடியோ மேக்கிங்க்கு அல்ட்டியாக இருக்குது. பட் எல்லா விதத்துலையும் அல்ட்டியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எப்பயுமே கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன தேவைங்கிறது அந்த ஃபோனில் இருக்கும்போது நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும். நமக்கு ஏதாவது தேவைங்கிறது அந்த ஐஃபோனில் இல்லைன்னும் போது இல்லைன்றது சொல்லலாம். அதுக்காக இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பிள்கிட்ட ரிப்போர்ட் பண்ண பரவாயில்ல. ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி ஒரு யூஸ் இல்லை, ஏன்னா அவங்க அதை யூஸ் பண்ணல. இதுதான் இப்போ ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ ஆண்ட்ராய்டில் அதே மாதிரி தான். ஆண்ட்ராய்டில் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஐஃபோன் யூசர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தியா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது சொல்லும்போது அது வந்து இந்த யூசருக்கு தேவை அப்படின்னா அவர் அதை மிஸ் பண்ணுறதுல நியாயம் இருக்குது. அவருக்கு அது தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம வாண்டடாக போய் ஒரு சில விஷயங்களை திணிச்சு சண்டை போடுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ இது ரெண்டு சைட்லேயும் நடக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த 120 ஹெர்ட்ஸுங்கிற ஒரு விஷயம் அதில் பழைய விஷயம். அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 835 டேஸ்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். 120 ஹெர்ட்ஸ் வந்து அப்பயே மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகி அது போய்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 185 ஹெர்ட்ஸ்லாம் தொட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 90 120 போதும். இப்போ இந்த ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 தான், 90 எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக மைண்ட் செட் பேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாமா. ஒருத்தருக்கு என்ன தேவையில்லை. அதே சமயம் மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ பாருங்களேன், நம்மளால் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு திங் ஐஃபோன்னா கெத்து அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. தட்ஸ் வை மோஸ்ட் பீப்புள் பையிங் ஐஃபோன் அண்ட் கன்வின்சிங் தெம்செல்ஃப் தட் இட்ஸ் குட். மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் டு iOS users struggle in iOS for the first few weeks, but once you are comfortable with iOS it is good.
அதே மாதிரி the second thing why iOS users not moving to Android again is Android phones resale value பாயிண்ட். இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். They can't upgrade to next gen iPhone by selling the old one in seconds market for a reasonable price. அப்புறம் and the users still does not get comfortable in iOS using budget Android phones for secondary use. நடக்குது இதுவும். அதாவது யாரெல்லாம் ஐஃபோனுக்கு போயிட்டாங்களோ, யாருக்கெல்லாம் பேட்டரி சரியாக நிற்கல, இல்லாட்டி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு செட் ஆகலை, இதுக்கு முன்னாடி ஒரு சில ஏரியாவில் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன், இப்போ அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 15,000 ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை வாங்கி செகண்டரி டிவைஸாக போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீடியோ பக்கத்துலேயே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல பாயிண்ட். ஸோ இதுதான் மொத்தம் வந்து ஐஃபோனுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குங்க. அது அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ளே வரவங்க நிறைய பேர். அப்படி வரும்போது என்ன ஆகிட்டனா, இப்போ இவர் சொன்ன மாதிரி ரீசேல் வேல்யூன்னு வரும்போது இப்போ 2 வருஷம் யூஸ் பண்ணிடுறாங்க, திரும்ப போய் விற்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது வாங்கினது 80,000க்கு, விற்கலான்னு போகும்போது 45,000க்கு கேட்குறாங்க. அப்போ உடனே அவருக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ரீசன் என்னன்னா, இவ்வளோ நாளாக அவர் வாங்கின ஃபோன்லாம் 25,000 30,000 ஃபோனாக இருக்கும். அந்த 25,000 30,000 ஃபோனை 2 வருஷம் கழிச்சு போய் விற்கலாம்னு நினைக்கும்போது 15,000 போது இதுவும் 50% ப்ரைஸ் தான். ஆனால் என்ன ஹைலைட்னா, இங்கே அவர் வந்து முதலீடாக போட்டது 30,000, இப்போ அவருக்கு ரிட்டர்ன் வர போகிறது 15,000 விற்றதுக்கப்புறம். ஒரு 15,000 போச்சு, பரவாயில்ல 2 வருஷமாக ஃபோன் யூஸ் பண்ணேன்னு நினச்சிக்கலாம். பட் இங்கே என்ன ஆயிடுதுன்னா 35,000க்கு மேலே போகுதா, அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஃபோனுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ ஈஸியாக விற்க மாட்டாங்க. எல்லாமே இதுதான். ஆனால் ஐஃபோனில் ரீசேல் வேல்யூ அதிகம் அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் ஃபோன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய OnePlus ஃபோனும் ஓரளவுக்கு ரீசேல் வேல்யூவில் பரவாயில்ல. பட் மற்றவங்களும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். இத்தனைக்கும் வந்து விவோ ஃபோன்ஸில் ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுத்தாலும் கூட விவோக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் யாருமே ரீசேலில் பெருசாக வந்து வேல்யூ கொடுத்து வாங்குற மாதிரி தெரியல. அதே தான் ஷாமிக்கும். ஷாமியில் 13 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் இல்லைங்க, வாங்கி 8 மாதம் முன்னாடி நம்ம SRKக்கு வாங்கும்போதே கூட 33K, ஏன்னா OLXல எங்கே பார்த்தாலும் 35 30 33 இப்படி தான் அப்பயே பார்த்தேன். அப்போ என்ன ஆகுது, இவ்வளோ தான் வேல்யூ. அது மட்டும் இல்லை, இப்போ ஷாமி 14 ப்ரோ எடுத்துக்கோங்க, 14 எடுத்துக்கோங்க. 14 வந்து வரும்போது உங்களுக்கு 70, ஆனால் ஆஃபரோட சேர்த்து 60 தவிர வேறு எக்ஸ்சேஞ்ச் போனால் சதுதுன்னு சொல்லி 50. இது எப்படி லான்ச் ஆகும்போது இப்போ வந்து எந்த ஆஃபரும் இல்லாமையே 46K 45K இருக்கும்போது அப்போ என்ன ஆகும், இதுக்கப்புறம் அதை நீங்கள் 35 33ன்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த டிப்ரிசியேஷன் வந்து எல்லாருக்குமே அக்செப்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம், அந்த ஃபோனில் இருக்க எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண போகிறோம், இந்த ஃபோனை நம்ம இதுக்கப்புறம் விற்க போகிறது இல்லை அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. பட் அடிக்கடி ஃபோன் மாற்றுவேன் அப்படின்னும் போது ஆண்ட்ராய்டில் ஒரு சில ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வாங்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் வந்து திரும்ப விற்கும் போது இந்த மாதிரியான பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து அஷ்யூர் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஷாமி 13 ப்ரோ வந்து நியாயமாக சொல்ல போனால் வந்த ப்ரைஸ்லேருந்து பெருசாக குறையவே இல்லை, ஆனால் 14 இப்படி குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட பாருங்களேன், குறைஞ்சதே இல்லை, கடைசி வரைக்கும் பெருசாக குறையவே இல்லை. அந்த ஃபோனோட வேல்யூவே மார்க்கெட்டில் இப்போ 30 to 35 தான் இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அதுவும் 30 to 35 இருக்குது. இந்த ஷாமி 14 அதே 30 to 35 இருக்குது. ஸோ இப்படி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல கேள்வி தான். ஸோ மொத்தம் வந்து இதனால தான் நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல போய் லாக் ஆகிடுறாங்க. ஆஃப்டர் சேல் நிறைய விஷயங்கள், அதாவது இந்த செகண்ட்ஸில் போய் ரீசேல் வேல்யூ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது லாக் ஆகிடுவாங்க. ஓகேங்க, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு சில கமெண்ட்ஸோட சந்திப்போம். அதற்கு சிவபுரணி பார்க்கலாம். பாய்.